ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, ஒரு 2 days முன்னாடி நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறது ஒர்த் இல்லையா? ஏன்னா நம்ம எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணணும், அதில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 years வந்து படிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம டெடிகேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்த்து தான். ஏன் ஒர்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லும்போது, வெல், இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபீல்டு, இன்ஃபேக்ட் ஒரே ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு துறை, அந்த துறையில் மட்டும்தான் நல்லது அப்படின்றத நீங்கள் மிக மிக டைரெக்டாக பண்ண முடியும், ஒரு உயிரை காப்பாற்றுறது மூலயமா. ஆமாம், அது கஷ்டம்தான். ஆமாம், அதுக்கு நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, ஒரு உயிரை காப்பாற்றுறது உங்களுடைய பேஷனாக இருந்தால், ஒரு நல்லது செய்யும்போது அதில் கிடைக்கிற எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் சம்பாதிக்கிறது எல்லாத்த விட பெருசு அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த். ஓகேவா? இதுதான் அன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசும்போது அந்த 1 hour கன்க்ளூஷனில் உங்களுக்கு நான் சொன்ன பதில். ஓகே, இப்போது நிறைய பேர் வந்து நம்ம இப்போ 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதி இருந்தோம். உங்களை மாதிரி நிறைய பேர் பயங்கர பேஷனட்டாக இருந்திருக்கலாம் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளோட நீட் ஸ்கோர் அப்படியே 12th முடித்த உடனே இப்போ நமக்கு வந்திருக்க நீட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷனை அடையிறதுக்கு போதுமான அளவுக்கான நீட் ஸ்கோராக இருக்காது. மேபி உங்களில் ஒரு சில பேரோட நீட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு பத்தாமல் போயிருக்கலாம். நம்மளால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் படிக்கிற அளவுக்கு நமக்கு வசதி இருக்கா, நமக்கு அது பாசிபிலிட்டியா அப்படின்னு பார்த்தா நம்மளில் நிறைய பேருக்கு அது பாசிபிளும் கிடையாது. ஓகே, நம்மளில் நிறைய பேருக்கு அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாகவும் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா? ரிப்பீட் பண்ணலான்னா எங்கே பண்ணலாம்? இல்லை ஏதாவது ஒரு டிகிரி காலேஜை சேர்ந்துக்கிட்டு அந்த காலேஜ் படிக்கும்போதே சைட் பை சைடு நீட்டு ப்ரிப்பேர் பண்ணலாமா? நிறைய பேர் அதுக்காகலாம் கோர்சஸ்லாம் இருக்குது. ஃபாரின் எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எவ்வளோ ஃபீஸில் வரும்? இது என்ன ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறத விட கம்மியான காசா, அதிகமான காசா? இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ், இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம பதில் தர மாதிரி ஓகே வேதாந்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் செஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு நீட்டு கவுன்சிலிங் செஷன் ஒன்று நம்மளுடைய சென்னையில் இருக்கிற அண்ணா நகர் பிரான்ச்சில் கண்டக்ட் பண்ணுறோம். சரியா? இதில் நானும் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கவுன்சிலிங் தரப்போகிறேன். இதில் நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை. சரியா? இப்போது இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னா இதில் நான் என்னை விட ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அதுவும் இந்திய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு சில பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வரப்போகிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறாங்க. நீட் அப்படின்றது அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது. சரியா? நீங்கள் எம்பிபிஎஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த எம்பிபிஎஸ் கெரியர் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது, அதுக்கான ஸ்கோப் என்ன, நீங்கள் முன்கூட்டியிலிருந்தே எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். யூஜி நீட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும், ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரில் வேணால் படிங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் 1 year படிக்க போகிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஸ்டடி ஷெடியூல் ஒன்று வச்சுருக்கணும், ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணணும். டே டு டே நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி டாபிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேசிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி பேசிக்ஸில் நான் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது மாதிரி ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி நமக்கு தேவைப்படுது. அந்த கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நீட் கவுன்சிலிங் செஷன் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வரப்போகிற சண்டே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது சண்டே June 22. ஓகே, June 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 PM to 8 PM. வர June 22 வந்து 6 PM இருந்து 8 PM, சாயந்தரம் 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் அண்ணா நகரில் இது நடக்க போகுது. சரியா? ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட், அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோண்டாக்கண்ணா. சரியா? ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இது அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண தேவைப்படுற ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல்ஸை புக்லெட்ஸையும் நாங்கள் தருவோம். சரியா?
ஸோ ஃப்ரீ ஓகே வாட் ஆஃப்டர் நீட் புக்லெட் ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர அட்டெண்டீஸ் எல்லாருக்குமே நாங்கள் தரப்போகிறோம். ஸோ ரிப்பீட் பண்ணணும் இல்லை ரிப்பீட் பண்ணுறத பற்றி யோசிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரியா? ஸோ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ரிப்பீட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த செஷனுக்கு வாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே சார், இப்போ இப்படி வச்சுக்கலாம். தேர் மைட் பி சம் பீப்புள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் 2 இயர்ஸ் படித்து 2 இயர்ஸ் நீட் அட்டன் பண்ணிட்டேன். இன்னுமே எனக்கு நான் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்கோர் கிடைக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறது? என் வீட்டில் வந்து அடுத்து நீ என்ன பண்ண போகிற, 2 இயர்ஸ் வீணாகிட்டியா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்க போகிறாங்க. அப்போது இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போது எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது அல்டர்னேட் கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கா? அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமா என்னால்? அப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? எம்பிபிஎஸ் இல்லாமல் எவ்வளோ கோர்சஸ் மெடிசன்லேயே இருக்குது. அதில் எதெல்லாம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம், எதுலெல்லாம் எனக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இந்த செஷனில் உங்களுக்கு சொல்ல போகிறாங்கடா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டும். ஸோ ஈவன் ரீரிப்பீட்டர்ஸ் கூட வரலாம். ஓகே, ரீரிப்பீட்டர்ஸ் கூட நீங்கள் என்ன செய்யலாம், வந்து இந்த செஷனை அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு சான்ஸே இல்லாமல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ எவ்ரிபடி மேக் ஷூர் யூ கம் ஓகே அண்ட் அட்டெண்ட் தி செஷன். ஜூன் 22 6 to 8 மணி வரைக்கும். ஓகே, நானும் வரேன், நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். ப்ளஸ் தெர் ஆர் கோயிங் டு பி சம் கிரேட் எக்ஸ்பர்ட்ஸ். ஹலோ மென்டர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட இது வேதாந்த் வந்து பார்ட்னர்ஷிப்பில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் வெரி குட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ். நிறைய பசங்களை இந்த மாதிரி கவுன்சில் பண்ணி ஒரு ப்ராப்பரான கெரியரை சூஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் வராங்க. ஸோ லெட் அஸ் ஆல் மீட் தர். சரியா? ஐ எம் வெயிட்டிங் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கு. ஜூன் 22 சண்டே 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்களை மீட் பண்ணலாம். சரியா? பாய் பாய்.